ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேமிலி அண்ட் வி வந்து ரொம்ப பதறி போகிறாங்க. அப்போ ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோவும் அவங்களுடைய காலை பார்க்குறான். இருந்தாலும் அவசரம்னா திரும்ப கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைலை வந்துட்டு கட் பண்ணி விட்டுடுறான். திரும்ப அவங்க வீட்டிலேருந்து வேறு கால் வந்துக்கிட்டே இருக்க அவனோட நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். ஸோ இப்போ தான் இங்கே எல்லாம் குழம்பி போயிட்டு இருக்கும்போது வி என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோ தான் ஹீரோனை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதனால் நம்ம ஹீரோனோட அம்மாவும் இந்த மாதிரிலாம் எதுவும் பேசக்கூடாது காரணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோடைய அம்மா தான் கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹீரோனோட அம்மா தான் கால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்களும் பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, அவள் தான் வீட்டை விட்டு போயிட்டால, அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம் ஆசைப்படாதீங்க அப்படின்ன உடனே இல்லை நான் வந்துட்டு ஹீரோ கிட்டேயோ இல்லை அவங்க அப்பா கிட்டேயோ பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக அவங்க கிட்ட பேசணும் என்ன ஆச்சுன்னொடனே என் பொண்ணு உங்கள் பையன் கூட இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க பையன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே அப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உங்கள் பொண்ணு எங்கே போனாலும் அங்கே போய் தேடுங்க, அதை விட்டுட்டு என் பையன் கிட்ட வராதிங்க, சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் பையனை உங்கள் பொண்ணு பின்னாடி திரும்ப வந்து சுத்தவில்லான்னு பார்க்குறீங்களா அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு ஃபோனு கால் கட் பண்ணி விட்டுடுறாங்க. பக்கம் பார்த்தோன்னா தூங்கி எழுந்திரிச்சிருக்க நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோவை போட்டு செமையாக அடிக்கிறதுக்காகவும் கத்துறதுக்காகவும் ஆரம்பிக்கிறாள். கிட்னாப் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுமா, நீ அதை தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவ்வளோ கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் உடம்பு முடியாத என் ஒய்ஃபை நான் வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் ஒய்ஃப்னு சொல்லாத உன்னோட ஒய்ஃப்னா அது சம்பு மட்டும்தான், நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோவும் எப்படியோ அவன் சைடு எக்ஸ்பிளைன் பண்ணணுமேனு சொல்லிட்டு சம்புக்கும் எனக்கும் நடுவில் எல்லாமே வந்து அப்ராட்லேயே முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு பிறகு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்லாம் விளக்கம் கொடுத்துட்ருக்கான். அவள் ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறா. ஸோ அதுக்கு பிறகு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரான். டாக்டரும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோயினும் இவன் கூட நான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் என் ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் என் மேலே கோவமாக இருக்கா, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறா, எனக்கு இவளோட குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட பேசி இவளை ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக வைக்கிறான். அவளை செக் பண்ணிட்டு அப்புறம் டாக்டரும் இவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால அப்புறம் ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமலாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருந்து மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்து அதுக்கான மெடிசன்ஸும் கொடுத்து விடுறாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறா, டாக்டர் கிட்ட எதுக்காக அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் டாக்டர் கிட்ட போய் சொல்றியா, எனக்கு நிஜமாவே உன்னோட குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு தான் ஏற்கனவே சம்பு இருக்கா, சம்புக்குன்னு ஒரு குழந்தையும் இருக்குது, அப்புறம் என்ன வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ன உடனே அவள் என்னோட ஒய்ஃப் கிடையாது, நீ தான் என்னோட ஒய்ஃப், அந்த குழந்தைய வேணா நான் என்னோட குழந்தைய ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்காக பொறுப்பெடுத்துக்கிறேன், ஆனால் சம்புக்காக என்னால் பொறுப்பெடுத்துக்க முடியாது, என்னோட லைஃப்பில் நான் ஃப்யூச்சர் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது உன்னோட மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே வாயடிச்சு போயிடுறான். ஹீரோவும் வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப சீசியாலாம் அவகிட்ட நடந்துட்டு இருக்கான். ஸோ அப்பப்போ கிஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணிக்கிட்டு அவகிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவன் மெடிசன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு போய் அவனும் குக் பண்ணுறதுக்காகலாம் ஆரம்பிக்க நம்ம ஹீரோனும் ஒளிஞ்சு அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ மெடிசன் சாப்பிடலன்னா வீட்டுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிறான். சரி நான் அதையும் வாங்கி சாப்பிட்டுறா. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ன உடனே இல்லை நீ ரெஸ்ட் பண்ணணும், உடம்பு சரியானதுக்கப்புறம் நானே உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் வேறு வழியே இல்லாமல் இந்த மெடிசனை சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு தூங்கியும் போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தோன்னா வியும் நம்ம ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு அடுத்த நாள் காலையில் கிளம்பி வரான். கிட்ட உள்ளே வரதுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அவனை அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நியூவும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் வாசலில் நின்றுக்கிட்டு ஹீரோ பேரை ஹீரோயின் பேரன்னு சொல்லி மாற்றி மாற்றி கத்திட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நியூ என்ன பண்ணுறான்னா இங்கேருந்து வி கிளம்பி போகும்போது அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஸோ அங்கே வந்து வி வந்து இவன் ஃபாலோ பண்ணிட்டு வரது தெரிஞ்ச உடனே என்னாச்சு என்ன ஏதுன்னு கேட்க அதுக்கு நியூவும் ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் தானே உனக்கும் ஆசை, எனக்கும் அதே ஆசை தான், நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒன்றா ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வி கிட்டே கேட்குறான். அதுக்கு நான் சீனியரும் வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னெல்லாம் உன் கூட்டில் சேர்த்துக்காத, நான் ஹீரோயினுக்கு லாயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோவும் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்தில் அவனுடைய அப்பா கிட்டேருந்து அவனுக்கு கால் வருது. ரொம்ப நேரமாக ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தானும் அவங்க அப்பா வந்து திரும்ப கால் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு எடுக்கிறான். அவங்க அப்பாவும் ஹீரோயினும் கூட தான் இருக்காளா, ஆளை கடத்திட்டு போகிறதுலாம் ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோவும் நான் கடத்திக்கிட்டுலாம் வரல, ஆக்சுவலாக அவளுக்கு உடம்பு முடியல, மயங்கி விழுந்துட்டா, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்போ எப்படி இருக்கா, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனியா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக கேட்கக்கூடிய ஹீரோடைய அப்பாவும் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே அப்படின்ன உடனே ஆமாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை ஹீரோடைய தம்பி அங்கேருந்து ஒளிஞ்சு கேட்டுடுறான். அந்த சம்புவும் ஹீரோவை பார்க்கணுங்கிற சாக்க வச்சுக்கிட்டு அங்கே வீட்டுக்கு வரா. ஸோ குழந்தை வந்து பார்க்கணும்னு கேட்டுச்சு அப்படின்லாம் சொல்லி அவளோ போய் சொல்லி பெறத்திட்டு இருக்க. ஹீரோடைய அம்மாவும் அவளை பார்த்தோன்னே திட்டுறாங்க, அவனால வீட்டுக்குள்ளே யார் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து குழந்தையும் அப்பாவையும் பிரிக்கவே முடியாது, அதனால சும்மா வந்துட்டு ஹீரோவை மறைச்சு வைக்காம நான் வந்திருக்க விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ன உடனே அவன் இங்கெல்லாம் இல்லை அவன் ஒய்ஃப் கூட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த சம்புக்கும்
ஹீரோவுக்கும் வந்துட்டு கோவம் வர குழந்தைய வந்துட்டு பாட்டிக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அனுப்பி விடுறா. ஹீரோவுடைய அம்மாவும் சத்தம் போடுறாங்க, இதெல்லாம் என் பேத்தி கிடையாது, எனக்கு ப்ரூஃப் இல்லாமல் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சம்புவும் ஹீரோவையும் என்னையும் வந்து பிரிக்கணுங்கிற வேலையெல்லாம் பார்த்துக்காதீங்க அப்படின்ன உடனே நான் யாரையும் வந்துட்டு சேர்த்து வைக்கணுங்கிற வேலையை பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து இவளை கிளம்ப சொல்கிறாங்க. அவளும் சரி ஹீரோ இல்லைன்ட்டு குழந்தைய கூட்டிகிட்டு கிளம்பும் போது குழந்தையோ எனக்கு வயிறு என்னமோ பண்ணுது, நான் பாத்ரூம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது. உடனே சம்புவும் வந்துட்டு சரின்னு அந்த குழந்தைய பெர்மிஷன் வாங்கிட்டு பாத்ரூம்க்குன்னு கூட்டிகிட்டு போக அவருடைய தம்பி அங்கே லின் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் நேற்று நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணியிருந்தாங்களாம், ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்த அந்த சம்பு வந்துட்டு அங்கேருந்து ஒட்டு கேட்டுடுறா. ஒட்டு கேட்குற அவளுக்கும் பயங்கரமாக வயிறு எரிய ஆரம்பிச்சிடுது. இங்கே உனக்காக நான் காத்துட்ருக்கேன், நீ அங்கே அவளோட வந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கியா, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே முணங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் லின்னும் ஹீரோடைய தம்பியை சேர்ந்து அவங்க 2 பேரையும் இப்போவே அப்பார்ட்மெண்ட்டில் போய் நம்ம பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வந்து நைஸாக பேசி எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்துட்டு அவளை தம் பக்கம் இழுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே அவனுடைய தம்பியும் லின்னும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் எங்கே வந்தீங்கன்னு உடனே நீ இருக்கிற இடத்துல தானே நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லின்னும் நம்ம ஹீரோவை பயங்கரமாக வந்துட்டு டச்சியாக பேசிகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோனுக்கும் பயங்கரமாக காண்டு ஏறிட்டு இருக்கு. அப்போ லின்னும் வந்துட்டு நான் இங்கே வந்தது என்ன புதுசாக, என்ன இதுக்கு முன்னாடி நீ என்ன எத்தனை தடவை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் என்ன உளறிட்டு இருக்க, நானே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ தான் முதல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறான். ஹீரோயினுக்கும் லின்னு மேலே தான் வந்துட்டு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. அதாவது அவள் சொல்கிறது எல்லாமே உண்மை, ஹீரோ தான் மழுப்புறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்போ அந்த லின்னும் வந்துட்டு நான் உன்னை நேக்கடாகவே பார்த்துருக்கேன், நீ எதுக்காக வந்துட்டு இப்போல்லாம் போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆக அப்போ நம்ம ஹீரோயினும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டாலேன்னு பார்க்குற நம்ம ஹீரோடைய தம்பிக்கும் மனசு கொஞ்சம் கில்ட்டியாக உடனே லின்னு அங்கேருந்து இழுத்துட்டு கிளம்புறான். அந்த லின்னும் நான் எல்லாமே தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கேன், சும்மா வந்துட்டு எதுக்காக ரொம்ப பண்ணுறோன்னு இல்லாததெல்லாம் பேசாது அப்படின்னு அவனும் அவளை சத்தம் போட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். திரும்ப ஹீரோயினை கன்சோல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க கரெக்டாக அந்த சம்பு அவங்க குழந்தையோட வந்துடுறா. நீ எப்படி இங்கே வந்த, நான் இங்கே இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ன உடனே அந்த சம்புவும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பி ரூட்டெல்லாம் சொல்லி என்னை இங்கே வர சொன்னேன், லொக்கேஷன் ஷேர் பண்ணனால தான் இங்கே வந்திருக்கேன், குழந்தைய என்னையும் பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் வளரிட்டு இருக்காது, சும்மா போய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் திரும்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா ஹீரோவை. ஸோ அந்த சமயத்தில் இந்த சம்புவும் நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு, ஹீரோக்கு வந்துட்டு யார் முக்கியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பேசி தெளிவாக வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோயினும் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப முயற்சி பண்ண அப்போ இந்த சம்புவும் நான் ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எப்படியும் குழந்தை என்கிட்ட தான் இருக்குது, அதனால நீ வேணா அவனுக்கு மிஸ்ட்ரஸாக இருந்துக்கோ, நான் உனக்கு பெர்மிஷன் தரேன், என்னையும் குழந்தையும் அவன்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு மட்டும் பார்க்காது, அதுக்கப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே வந்துட்டு தப்பாப்படுது இவ பேசுகிற பேச்செல்லாம். ஸோ அதனால் அவளும் கோவத்தோட அங்கேருந்து கிளம்புறதுக்காக முயற்சி பண்ண நம்ம ஹீரோவும் இந்த சம்புவை கூப்பிட்டு வந்து தனியாக பேசுகிறான். என்ன நீ பண்ணிட்டு இருக்க, இப்போ எதுக்காக அவகிட்ட இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உள்ள தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என் கூடயும் குழந்தை கூடயும் தானே இருக்கணும், அதுக்காகத்தான் என்கிட்ட இருந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை ஸ்டீல் பண்ணதவ தானே அப்படின்னோடனே நம்ம ஹீரோ சத்தம் போடுறான். அவள் யாரையும் ஸ்டீல் பண்ணலை, உனக்கு என்ன புத்தி மாறி போச்சா, நீ தான் என்ன டம்ப் பண்ண, அதனால தான் நான் இங்கே வந்து அதுக்கு பிறகு அவளை கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது வந்துட்டு நான் பண்ண தப்பு, அதையே திரும்ப திரும்ப சொல்லி காட்டிட்டு இருப்பியா, நான் தான் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன்ல, என்னுடைய பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு உனக்காக உன்னுடைய ட்ரூ லவ்வை உணர்ந்துட்டு இங்கே வந்துட்டேன்ல, அப்புறம் இதுக்காக நீ எனக்கு அக்செப்ட் பண்ணாமல் இருப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறான் நான் குழந்தைக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறேன், ஆனால் உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே இருக்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கு ஒய்ஃபு ஹீரோயின் மட்டும்தான், என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னை ஒய்ஃபை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறான். அதனால் அந்த சம்புவும் அவனை கட்டி பிடிச்சி அப்படியே வந்துட்டு அவனோட வீக்னஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹீரோயினும் வந்துட்டு இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. ஹீரோடைய அப்பா கரெக்டாக உள்ள என்ட்ரு ஆகுறாரு. ஹீரோயினோட எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச்சு எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரும் அந்த சம்பு கிட்ட நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் அப்படிங்கிறா. ஹஸ்பண்டு ஒய்ஃபா அதெல்லாம் வந்துட்டு நீ பேசக்கூடாது, நம்ம தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம்ல, குழந்தைக்கு நாங்கள் உரிமை எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம், ஆனால் உனக்கு அதில் இடம் கிடையாது, இவன் பெத்த குழந்தைக்கு இவன் பொறுப்பெடுத்துப்பான், ஆனால் நீ வந்துட்டு ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டலாம் இங்கே உரிமை கொண்டாட முடியாது, ஏன்னா லீகலாக ஹீரோயின் மட்டும்தான் அவங்க ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்படுற மாதிரி இவன் இவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான், அதுக்கு நாங்கள் யாருமே வந்துட்டு ஒத்துக்கவும் மாட்டோம், அதனால் உன்னோட இடம் தெரிஞ்சு நீ நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பு கிட்ட சொல்லிடுறாரு. அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு இந்த சம்பு கோச்சிட்டு போயிடுறா. அவள் போனதுக்கப்புறமா ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினையும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினும் எந்த பிரச்சனையிலே நான் தலையிட விரும்பல, பேசாமல் நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்க, நான் அப்படியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோடைய அப்பாவும் இது விஷயமா தான் நான் பேச வந்தேன், ஆனால் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண போகிறதில்ல, இந்த கான்ட்ராக்ட் வரைக்கும் நீ நடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினும் நான் இதுக்காக நடிக்கணும் அப்படின்ன உடனே கம்பெனிக்காக தான் அப்படின்னு ஹீரோடைய அப்பாவும் சொல்ல அவனுக்கு தேவை ஒரு ஒய்ஃப் தானே, அதான் சம்பு இருக்கா, குழந்தையும் இருக்குது, ஒரு நல்ல இமேஜ் வந்து கம்பெனி முன்னாடி அவனுக்கு கிரியேட் ஆகிடும்ல அப்படின்ன உடனே
அந்த சம்பு ஒரு இல்லீகல் கேம்லிங் பண்ணக்கூடிய நபருடைய பொண்ணு. ஸோ இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுன்னா என் கம்பெனிக்கு வந்துட்டு இன்னும் பாதிப்பு தான் அடையும், நல்லது எதுவும் நடக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன் 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் மட்டும் நீ இங்கே நடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் யோசிச்சு பார்த்துட்டு சரி உங்களுக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு கொடுக்க நம்ம ஹீரோக்கு கொண்டாட்டமாக போயிடுது. அப்பயும் அவன் திரும்ப சொல்கிறான், இந்த மாதிரி நான் சொன்னது தான் உண்மை, சம்புவை என்றைக்குமே நான் வந்துட்டு ஒய்ஃபாக நினச்சது கிடையாது, நினைக்கவும் மாட்டேன். அவளுக்கும் எனக்கும் இருந்தது வெறும் பாஸ்ட் மட்டும்தான், ப்ரெசென்ட்டும் ஃபியூச்சரையும் வந்துட்டு எங்கள் 2 பேருக்கும் இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக அவங்க அம்மா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டையும் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கான்ட்ராக்ட் முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறா. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சீனியரோ அந்த வீட்டுக்கு திரும்ப போக மாட்டேன்னு என்கிட்ட சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்தது ஹீரோடைய அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ எதுக்காக திரும்ப வந்த, இப்போ தான் உன்னை அடிச்சு துரத்திட்டு தான் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் நான் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கெல்லாம் நட்டு கலந்து போயிடுச்சு, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல அப்படின்னு ஹீரோடைய அம்மாவும் முழங்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் உங்களோட மனசுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் செய்யறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் அங்கிளுக்காகவும் கம்பெனிக்காகவும் இந்த விஷயத்தை நான் செஞ்சு தான் ஆகணும், 2 வருஷத்துக்கு பிறகு நானே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால அந்த சம்பு ஹீரோடைய வீட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் ஹீரோவோட தனக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் சர்ச்சிங் வந்துட்டு நடத்தணும், இந்த ஊரில் வந்து எனக்கு யாரையும் தெரியாது, அதனால ஹீரோ எனக்கு துணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட குழந்தைய ஹீரோடைய அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவாட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஹீரோடைய அம்மாவுக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல, அதனால வேலைக்காரங்களை கூப்பிட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுப்பில் அந்த குழந்தைய விட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அந்த குழந்தை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மிட்டாயெல்லாம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஜாரை போட்டு உடச்சிடுது. அதனால உட்காந்து அழுகவும் செஞ்சுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அழுகிற சவுண்டு கேட்டு அங்கே ஓடி வரா. உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோடைய அம்மாவும் அந்த குழந்தைய அவங்களோட பவுலை உடச்சதுக்காக செமையை திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக பார்த்துட்டு இருக்க. அந்த குழந்தையும் நம்ம ஹீரோயினை அவாய்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைய வந்துட்டு சம்பு வீட்டிலேருந்து கிளப்பி கூப்பிட்டு வரும்போது என்ன சொல்லியிருப்பானா, அந்த வீட்டில் வேற ஒரு லேடி இருக்கால அவள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோட பற்றி சொல்லி வச்சிருப்பா. ஏன் அந்த குழந்தை கேட்குறப்போ அவள் தான் உங்கள் அப்பாவையும் ஒன்னையும் வந்துட்டு பிரிச்சுட்டு இருக்கா, ஸோ அவள் வந்து ஒரு வில்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை பற்றி நெகட்டிவாக இந்த குழந்தையோட மைண்டில் வந்து பதிச்சு வச்சிருப்பா. அதனால தான் அந்த குழந்தையும் இப்போ அந்த சம்பு சொல்கிற மாதிரி ஹீரோயினை எனிமையாக பார்த்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட பேசாமல் செய்யாமல் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சம்புவும் நம்ம ஹீரோவை அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பார்த்தோன்னா அவளை பயங்கரமாக செடியூஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப ரொமான்டிக் செட்டப் எல்லாம் அங்கே பண்ணி வச்சிருக்க. நம்ம ஹீரோவும் வீடு தேடி வரணும்னு சொன்ன உடனே இது என்னோட ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் தான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் போய் சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறான். அப்போ வந்துட்டு இவளை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஹீரோயின் கிட்ட போகிறதுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் அந்த சம்பு என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ உள்ளே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேக்கில் ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய ட்ரக்கை எடுத்து நம்ம ஹீரோவுடைய ட்ரிங்கில் வந்துட்டு கலந்து விட்டுடுறா. ஸோ இங்கே கலந்துக்கிட்டே நம்ம ஹீரோக்கிட்ட இந்த ட்ரிங்கை குடிக்க வச்சுட்டா மயங்கி விழுந்துருவான். அதுக்கு பிறகு அவனோட ஸ்லீப் பண்ணிடணும், அதை வச்சு அவனை லாக் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவும் வந்துட்டு கரெக்டாக வந்துடுறான். அவள் கொடுக்குற ட்ரிங்கை வந்துட்டு ஒரு சிப் எடுத்துக்கிறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம பழைய மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த சம்புவும் ஹீரோவோடைய கம்பல் பண்ணி அவனோட நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமும் எடுத்துக்கிறா. ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஜூஸை வந்து அவகிட்ட மாற்றி கொடுத்துட்றான். அது தெரியாமல் அந்த சம்புவும் நம்ம ஹீரோ கூட ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஹீரோ வந்துட்டு தன்னோட வழிக்கு வரப்போகிறான் அப்படின்ற சந்தோஷத்தில் அந்த ட்ரிங்க் எல்லாத்தையும் குடிச்சிடறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு அவனை பெட்ரூம் கூட்டிகிட்டு வரா. அங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ தான் நீ என் வழிக்கு வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு அண்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவனும் என்ன பண்ணிட்டு இருக்க, என் ஷர்ட்டை விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நான் வந்துட்டு உன்னை என் வழிக்கு எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துட்டு இருந்தேன், அது இந்த மெத்தட்னால தான் நடக்கும்னா நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு அப்படியே பேசிக்கிட்டே அவன் மேலே திடீர்னு விழுந்துடுறா. நம்ம ஹீரோக்கு அப்புறம் தான் வந்துட்டு தெரிய வருது அவள் தான் வந்துட்டு அந்த ட்ரிங்கை குடிச்சிருக்கா சொல்லிட்டு. ஸோ அதனால அவளும் அவளை அங்கேயே தூங்க விட்டுட்டு அவாட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம ஹீரோனை பற்றி கேட்க அதுக்கு ஹீரோவுடைய அம்மாவும் ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து அடங்கவே மாட்டேன்ருச்சு, அதனால ஹீரோயின் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் பேரை சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா அந்த குழந்தை கூட கொஞ்சமாவது பாண்ட் ஆகணும், அந்த குழந்தை வீட்டில் இருந்தால் ரொம்ப சேடாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாலில் ஒரு ஆர்கேட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வரா. அங்கே வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைகிட்ட நீ வாட்டுக்கு போய் விளாடுங்கிறா. அந்த குழந்தை கொஞ்சம் தயங்கிட்டே நிற்க நான் பெர்மிஷன் தரேன், நீ போ, நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேச அந்த குழந்தையும் சரின்னு விளையாட போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தை கூட நல்ல வகையில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த குழந்தையும் நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக பாண்டாக ஆரம்பிச்சிடுது. ஸோ இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ அங்கே கரெக்டாக வந்து சேர்றான். ஹீரோவை பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா அந்த குழந்தை நிஜமான அப்பா நினச்சிட்டு இருக்குல்ல, அதனால அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சுற்றி குச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ன உடனே உங்கள் 2 பேரோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வந்தேன், எனக்கு இது அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். நீ உன் ஒய்ஃப் கூட தானே போனேன், என் கூட இதுக்கு வந்தேன் உடனே நான்
அவனுக்கு எத்தனை தடவை சொல்கிறது, அவன் என் ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் திட்டிட்டு உங்களோட தான் இருக்க போகிறேங்கிறான். நம்ம ஹீரோயினும் நீ உன் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் நடுவில் இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப அப்போ அந்த குழந்தையும் நம்ம ஹீரோயினை தடுத்து நிறுத்துது. இல்லை நீங்கள் இருந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் நீங்களும் என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் குழந்தையோட பேச்சை மறக்க முடியாமல் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கு பிறகு இவங்க 3 பேருமா சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோ ஒரு மொமெண்ட்டையும் இவங்களோடலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பு வந்துட்டு கண் விழிக்கிறா. விழிச்ச உடனே நம்ம ஹீரோவை காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா இடத்துலையும் தேடுறா. அதுக்கு பிறகு தான் ஹீரோ வந்துட்டு தன்னை ஏமாற்றி போயிட்டான் அப்படிங்கிறத உணர்றா. தன்னோட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு, இதுக்கும் மேலே நம்ம ஏதாவது எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானுக்கு யோசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. அப்படியே ஹீரோடைய வீட்டுக்கு வரா. ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில கத்திக்கிட்டே வர, நீ தானே காலையிலே வந்துட்டு அவனை கடத்திட்டு போன, அப்புறம் எதுக்காக என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் ரொம்ப சாசியாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ்வளோ அவன் என் கூட இல்லை, அவன் எங்கே எப்பயோ வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ எங்களுக்கு தெரியாது அவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு காலையில் நீ எடுத்துகிட்டு போனப்போ பார்த்ததோட அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோடைய அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி என் குழந்தை எங்கே, நான் கூட்டிகிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. உன் குழந்தைய ஹீரோயின் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு உடனே, என் குழந்தை எதுக்காக ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட அனுப்புறீங்க, என் குழந்தைக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பழகிறதுனா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு உடனே அவனோட அப்பாவும் நாங்களுமே பேசிக்காக அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், ஆனால் நீ குழந்தைய கொண்டு வந்து எங்கள்கிட்ட தள்ளி விட்டுட்டு எங்கள் பையனை மட்டும் சைடில் இழுத்துட்டு போனல, அப்போ வந்துட்டு குழந்தை எங்களோட இருக்கிறது நியாயமாக இருந்துச்சா, அது மாதிரி தான் ஹீரோயினோட இருக்கிறதும் நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போடு போடுறாங்க. சம்பு உடனே குழந்தைக்கு நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு உடனே, கிராண்ட் பேரண்ட்ஸா மண்ணாங்கட்டி, டிஎன்ஏ ரிப்போர்ட் எப்போ கைக்கு வருதோ அப்போ தான் அந்த குழந்தைய வந்துட்டு பேத்தியாக நாங்கள் ஏற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அம்மாவும் சொல்ல, சம்புக்கோ பதில் இல்லாமல் வாயடிச்சு போயிடுது. அப்போ தான் ஹீரோயினோட அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கு. அந்த சம்பு கோவப்பட்டுட்டு அப்படியே அந்த குழந்தைய என் கூட வா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணி இழுத்துட்டு கிளம்புறா. நம்ம ஹீரோயினுக்கு அவள் அந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து பிடிக்கல, இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் இருக்கா. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய அந்த சம்பு வந்து திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறா. நான் உங்ககிட்ட வீட்டில் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், அவள் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதே அந்த பொம்பளை தான், அந்த பொம்பளை கூட பேசாதுன்னு சொன்னேன், ஆனால் நீ என்னன்னா அந்த பொம்பளையோட போயிட்டு பயங்கரமாக ஆட்டம் பாட்டிட்டு வந்திருக்க, அப்படின்னா உனக்கு நான் பேசுறது வந்துட்டு நம்பிக்கையா இல்லை, நான் பேசுறது பொய்ன்னு நினைக்கிறியா, இல்லை வந்து எனக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த குழந்தையோ சாரி நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அப்போ தான் அங்கே வரா. இந்த மாதிரி குழந்தைக்கு தப்பாக சொல்லிக் கொடுக்காத அப்படின்னு சொல்ல, அந்த ஜம்புவும் என் குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்காக ஒட்டு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நம்ம ஹீரோயின் நான் ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல, ஆனால் நீ பேசுனது வந்து ரொம்பவே தவறான விஷயம், நான் ஹீரோவை ஸ்டீல் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட பேக் கொண்டு வந்ததா சொல்லி கொடுக்குறா. அப்போ அந்த சம்புவும் நீ ஸ்டீல் பண்ணணும்னு நினைச்சாலும் இனிமேல் நடக்காது, ஏன்னா அவன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், ஒன்று டிவோர்ஸ் பண்ண உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீ நம்ப மாட்டேனா, இந்த ஃபோட்டோவை கூட பாரு, நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு எவ்வளோ ஃபன் பண்ணணும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோவை கட்டாயப்படுத்தி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ண உடனே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதுக்கு, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா கிடைக்கும்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு விட்டுட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்கேன், சண்டெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறத்துலேருந்தே நம்ம ஹீரோயின் ரொம்ப மூட் அவுட்டாக தான் இருந்துட்டு இருக்கா. ஹீரோவும் அவகிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக வரா. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவனை சம்பு கிட்ட தான் உண்மையாக நடந்துக்கிறான், தங்கிட்ட தான் வந்து பொய்யா பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சம்பு சொன்னதை நம்பிட்டு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்ததை நம்பிட்டு இப்போ அவன் மேலே ரொம்பவே கோவப்பட்டு திட்டி விட்டுடுறா. ஸோ இங்கே இருந்து அவள் திட்டிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் ஏன் கோவமாக இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டே நிற்க, இந்த பக்கமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோட அப்பா வந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாரு. ஆனால் ஹீரோடைய அம்மாவுக்கு கொண்டாட்டமாக இருக்குது. அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி சண்டையை பார்க்கறதுக்குலாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் எப்போவும் இதே மாதிரியே இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோடைய அப்பாவும் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே, இவருக்கு பிளான் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு அவருடைய செக்ரட்டரிக்கு கால் பண்ணுறாரு. அவங்களும் நேரில் வந்த உடனே இவர் விஷயத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்கிறாரு. அதாவது இந்த சம்பு வந்ததுலேருந்தே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது, அதுக்கு முன்னாடி ரிங்கை அக்செப்ட் பண்ணவே இப்போ அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த சம்பு இல்லாமல் நம்ம இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த செக்ரட்டரியும் நீங்கள் சொல்கிறதுலே ஆன்சர் இருக்கே, சம்பு வந்ததுக்கப்புறம் தானே பிரச்சனை வந்துச்சு, ஸோ அந்த சம்பு இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டோட ஹீரோட அப்பாவை ஷாக் ஆகிட்டு, அவளை கொலை பண்ணணுன்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சே ஜெயிலுக்கெல்லாம் எவன் போவான், அந்த அளவுக்குலாம் நான் சொல்லலை, அந்த சம்பு இல்லாத இடத்துல இவங்க 2 பேரையும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு உடனே, அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு. இது என்ன சார் ரொம்ப ஈஸியான வேலை, எங்கேயாவது வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் நம்ம கூப்பிட்டு போயிட்டு அப்படியே தனியாக விட்டுருவோம், அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் 2 பேர் பேசிப்பாங்கல்ல, அப்போவே எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோடைய அப்பாவும் வந்துட்டு ரொம்பவே குஷி ஆகிடுறாரு. உன்னை செக்ரட்டரியாக இத்தனை வருஷம் வச்சிருக்கிறது எவ்வளோ கரெக்டான விஷயம், நீ திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க, எவ்வளோ அறிவாளி நீனு அப்படின்னு செக்ரட்டரியை பாராட்டிட்டு இருக்க. இவங்களோட பிளான் எல்லாத்தையும் கேட்டு ஹீரோடைய அம்மா செமையாக காண்டேறிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு பார்த்தா இந்த ஆள் வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை முணங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேறு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கமாக நம்ம ஹீரோடைய தம்பி வரான். ஸோ என்னாச்சு, என்னமோ யோசனையில் இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படின்ன உடனே, எனக்கு அந்த மெக்கானிக் பொண்ணை சுத்தமாக பிடிக்கல, அவள் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுலாம் கூடலாம் இருக்கக்கூடாது, அவளெல்லாம் என்னால் ஒரிஜினல் மருமகளாக ஏற்றுக்கவே முடியாது, அவளை எப்படியாவது வந்துட்டு விரட்டி விட்டாகணும், 2 பேரும் பிரிச்சாகணும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல
அப்படின்ன உடனே இவனும் அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ வந்து மெனக்கிடுறீங்க, இப்போ உங்களை மனசில் இருக்கிறத சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நான் வந்துட்டு உங்களுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோடைய அப்பாவும் செக்ரட்டரியும் பிளான் போட்ட மாதிரி அடுத்த நாள் ஹீரோயின் அந்த ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிச்சிருக்கோம், அந்த ஃபேக்ட்ரியை பார்க்கறதுக்காக நம்ம போகிறோம், ஆனால் அது ரொம்ப லாங் ட்ரிப்பு, ஸோ நம்ம வந்து போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. புது ஃபேக்ட்ரியா, நீங்கள் எதுக்காக வரீங்க அப்படின்னு ஹீரோவும் அவங்க அப்பாவை திட்டுறான். நீங்கள் வந்து இப்போ ரெஸ்ட்டில் தானே இருக்கணும் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் ஆமாம் உங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சுங்கிறதுனால நீங்கள் இவ்வளோ நேரம் லாங் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் இருங்க நாங்கள் போயிட்டு வரணும். உடனே இல்லை எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டி ஏறுறாங்க. அந்த சமயத்தில் இந்த பக்கமாக ஹீரோவுடைய தம்பியும் வந்துட்டு லின்னுக்கு வந்து கால் பண்ணிட்டு முன்னாடி நாளே விஷயத்த சொல்லியிருப்பான் அவங்க அம்மா சொன்னதை வச்சு. அதனால லின் வருவான்னு பார்த்தா அவனோட வண்டியில் வேற ஒருத்தி வந்து உட்காந்துட்டு இருக்கா. இவளோட பேர் வீட்டா, லின்னோடைய தங்கச்சி. ஸோ இவ வந்து இப்போ அப்ராட்லேருந்து இங்கே ரிட்டர்ன் வந்திருக்கிறா. லின்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட ஹார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹார்ட்டை சரி பண்ண போறேன்னு சொல்லி அங்கே அப்ராடுக்கு கிளம்பி போயிருக்கா ஒரு வெக்கேஷனுக்கு. ஸோ அவள் போன சமயத்தில் தான் அவளோட தங்கச்சியை அவங்க அனுப்பி விட்டுருக்கா. என்னால் பண்ண முடியாத வேலையை நீ பண்ணு, அவங்க 2 பேரும் பிரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அவளும் இப்போ வந்து ஹீரோடைய தம்பி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் ஒன்றா தானே சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருப்பாங்க. ஸோ இவனுக்கு இந்த பேர் இந்த உறவு முறைலாம் தெரியும், மற்றபடி இந்த பொண்ணு கூட வந்து பெருசாலாம் பழகிருக்க மாட்டான். 2 பேரும் சேர்ந்து இப்போ ஹீரோட வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க வரக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஹீரோடைய அப்பா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல செக்ரட்டரியும் வந்து நம்ம ஹீரோயினை தனியாக ட்ரெஸ் ஷாப்பிங்க்கு கூட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோடைய அப்பாவும் ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு தன்னோட பிளானை சொல்கிறாரு. இது எல்லாமே உனக்காக நாங்கள் பண்ண பிளான் தான், ஸோ என்னால் வந்துட்டு இவ்வளோ தான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும், இதுக்கும் மேலே ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டியது உன் கூட வாழ வைக்கிறதெல்லாம் உன்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாரு. இந்த பக்கம் செக்ரட்டரியும் பாஸ் எப்போ சிக்னல் கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பிளான் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓரமாக வந்து ஒரு சிக்னல் கொடுக்க அவங்களும் சரி அப்போ நானும் பாஸும் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்க செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தெரியல, அவங்க அப்பா கூட வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நான் அவங்க 2 பேரும் வராமல் உங்க கூடலாம் வரமாட்டேன் அப்படின்னு உடனே இங்கே அவங்களும் சிக்னல் காட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எங்கேயாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டெல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கிறதா நம்ம ஹீரோவும் எப்படா அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களோட ஆக்ஷனில் பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு சந்தேகப்பட்டு காரை சுற்றி அவங்க எல்லாரையும் தேடிட்டு இருக்கா. அவங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவங்களுக்கான வண்டியில் வந்துட்டு ஏறி கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவங்க 2 பேரும் எங்கேயோ போயிட்டாங்க போல, யார் கண்டா, அதனால நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலான்னு உடனே நான் இங்கே இருக்க மாட்டேன் அவங்க கூடலாம் வீட்டுக்கு போகிறேன் நம்ம ஹீரோனும் அடம் பண்ண அவளை வந்துட்டு ரொம்பவே கம்பல் பண்ணி நம்ம ஹீரோ அங்கே இருக்க வைக்கிறான். திரும்ப அவனோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதாவது இவனோட லைஃப்பில் சம்புக்கு இனிமேல் வேலையே கிடையாது, சம்பு சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்காதானே, அதனால தானே நீ இந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி நீ காமா தானே இருந்த அப்படின்ன உடனே அவள் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே, நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் தானே பண்ணிக்க போகிற, இது எல்லாமே ஃபேக் மேரேஜ் தானே, நீ எதுக்காக என்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஆரம்பிச்சது வேணா ஃபேக்காக இருக்கலாம், ஆனால் இப்போ என்னோட ஃபீலிங்ஸ் ரியலானது, அதை நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற அப்படின்லாம் சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் பேசிகிட்டே இருக்க அவளுக்கு கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகுறா. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவும் இங்கே எதுவுமே ஃபுட் இல்லை, நான் போய் டவுன் ஏரியாவில் ஃபுட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அங்கே வந்துட்டு ஒரு ஆள் பைக்கில் வந்துட்டு இருக்கு, அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறான். அந்த சமயத்தில் தான் அங்கே வந்து கொஞ்சம் ரவுடிஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போனதை பார்த்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. இவங்க யாருன்னா நியூவோட ஆளுங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த நியூவோட தங்கச்சி இன்னொரு தங்கச்சி இருக்கான்ல வீட்டா, அந்த வீட்டா என்ன பண்ணியிருப்பானா ஹீரோவுடைய தம்பி சொன்ன விஷயத்த அப்படியே நியூ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் வந்துட்டு பிரிக்கணும், அவங்களை கொஞ்சம் பயமுடுத்தி வைன்னு சொல்லியிருப்பான். ஆனால் நியூ இங்கே என்ன பண்ணியிருப்பானா ஹீரோயின் உயிரோடு இருக்கனால தான் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை வருது, அதனால ஹீரோயினை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இங்கே வந்திருக்கான். ஸோ இந்த ரவுடிஸ் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு வம்பு பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கா. வளர்ற சவுண்டு கேட்டு பக்கத்தில் ரூம் எடுத்திருக்கக்கூடிய அவனோட தம்பியும் அங்கே வரான். இந்த மாதிரி அவளை விட்டுட்டு போங்கடா, இல்லைன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போட ஆரம்பிக்க அவனை ரொம்ப வீக்காக இருந்து அடி தான் வாங்கிட்டு இருக்கான். சமயம் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை அவனுங்க அங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போகிறானுங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோவும் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து சேர நம்ம ஹீரோயினை மயக்கமாக வச்சு தூக்கிட்டு போகிறத பார்க்குறானுங்க. ஸோ பார்த்துட்டு இவனும் உடனே திரும்ப வந்துட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டு அங்கே ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் வந்துட்டு அடிபட்டு விழுந்து கிடக்கிற நம்ம ஹீரோவுடைய தம்பியும் தட்டு மாதிரி எந்திரிச்சு அவனோட ரூமுக்கு வந்து சேர்றான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன போட்டில் வந்து ஏற்றிக்கிட்டு அவளோட கை வாயின்னு எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு அங்கேருந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இன்னொரு போட் எடுத்துகிட்டு கிளம்புறான். இந்த பக்கத்தில் ஹீரோவுடைய தம்பி அங்கே ரூமுக்கு வந்து சேர நம்ம பிளான் படி எல்லாமே நடக்குதா, ஆட்கள் வந்துட்டு அவளை பயன்படுத்திட்டாங்களா அப்படின்ன உடனே என்ன உளறிட்டு இருக்க, நீயும் உங்கள் அண்ணனும் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க தெரியுமா, எல்லா பிளானும் ஒழுங்காக போகுன்னு பார்த்தா கடைசியில் அந்த ஆட்கள் அவளை பயன்படுத்தினதோடு இல்லாமல் தூக்கிட்டே போயிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ என்ன சொல்கிற, எங்கள் அண்ணா அப்பெல்லாம் என்கிட்ட சொல்லலையே அப்படின்ன உடனே அங்கே அதான் நடந்துட்டுருக்கு, அவளை போட்டு அடித்து ரத்த
காயமெல்லாம் வர வச்சு அவளை இழுத்துட்டு போயிருக்காங்க. அவளோட உயிருக்கு ஏதாவதுன்னா உங்கள் அண்ணன் தான் முதல்ல உள்ளே போவான். அடுத்தது உங்கள் அண்ணனுக்கு துணை போனதுக்கு நீயும் ஜெயிலில் போய் களி சாப்பிட வேண்டியதா. என்னமோ எனக்கு தெரியாமல் திருட்டு வேலை பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட கத்திட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட இந்த பொண்ணு உடனே பயப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஐயோ ஹீரோயின் நிஜமாவே செத்து போயிடுவாளா, அவள் செத்து போயிட்டா ஜெயிலுக்கு போகணுமே, ஜெயிலுக்கு போனால் என்னால் வாழ முடியாதே, சாப்பாடு நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவளும் பயத்தில் என்ன பண்ணுறான்னா சூசைட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்குள்ளே இறங்குறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு வரக்கூடிய ஹீரோவுடைய தம்பியும் அவள் தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை தடுத்து நிறுத்துறான். என்னால் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது, எங்கள் அண்ணன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அந்த பொண்ணு செத்து போயிட்டா நான் ஜெயிலுக்கு தானே போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவனும் நீ எதுக்காக இந்த லூஸ் தனமாக பண்ணிட்டு இருக்க, நீயும் உங்கள் அண்ணனும் என்ன பண்ணுறீங்கிறத என்கிட்ட ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ன உடனே என்னை சாக விடு அப்படின்னு இவ்வளோ கத்திட்டே இருக்க. கொஞ்ச நேரம் போராடி பார்க்கக்கூடிய ஹீரோவோட தம்பியும் சரி எப்படியாவது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் வாட்டு கிளம்புற மாதிரி கிளம்புறான், பின்னாடி வந்துருவான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா வரவே இல்லை, தண்ணிக்குள்ளே நிஜமாக போய் முங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ இவனும் வந்துட்டு பதறி போயிட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக ஓடி போய் ஒரு வழியாக தண்ணிக்குள்ளே இருந்து அவளை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வரான். ரூமை கொண்டு வந்துட்டு அவளை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு விடுறான். அப்போ அந்த பொண்ணும் அவனை பார்த்து எனக்கு காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணுறா. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்களுக்குள்ள பயங்கரமாக வந்துட்டு ஒரு ஹார்ட் மேக் அவுட் செஷன்லாம் நடக்க ஆரம்பிக்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த ஒரு இம்பல்ஸில் அப்படியே வந்து ஸ்லீப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே பார்த்தோன்னா கலைஞ்சு எழுந்திருக்கிற நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த போட்லேருந்து தப்பிச்சு அந்த போட் கிளம்ப ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு வந்துட்டு வெளியில் ஓடி வந்துடுறான். ஸோ அதுக்கு பிறகு அந்த ஆட்கள் அவளை துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க, கண்ணெல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு. நம்ம ஹீரோ இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்ததுனால இவள் அப்படியே வந்துட்டு காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த கன் ஷூட்லேருந்துலாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு நம்ம ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் சண்டை போட்டுட்ருக்க. அப்போ அவங்களும் வந்த போட்லேயே வந்துட்டு தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு ஏறிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த ஆள்களெல்லாம் பார்த்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, நம்ம இங்கே இருக்கிறது தெரிஞ்சு அதுவும் நீ இல்லாத தெரிஞ்சு கரெக்டாக வந்திருக்காங்கன்னா நம்ம ஊர்லேருந்தே இவங்களாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் யார் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தான் தெரில அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு கன் ஷாட் எல்லாம் கேட்குது. பார்த்தா அங்கே நியூவும் அவனோட ஆட்களும் வந்து நம்ம ஹீரோடைய போட்டை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ஷூட் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ போட்டில் வந்து நிறையா கன் ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு விழுக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் பதறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கும் மேலே இந்த இடத்துல இருந்தால் நல்லது கிடையாது, நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியேங்கிறது தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான். ஸோ இப்போ நியூ என்ன பண்ணுறான்னா போட்டை கிட்ட கொண்டு போங்கடான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே கண்ணா பின்னான்னு வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ பார்த்தா திடீர்னு வந்துட்டு பிளட் எல்லாம் வெளியில் வரதுக்காக ஆரம்பிக்க அப்பாடா அவனுங்களை சுட்டாச்சு, ஆனாலும் வந்துட்டு அவனுங்க பாடியை கண்ணில் பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூ சொல்ல கண்டிப்பாக இவ்வளோ ஆழத்தில் விழுந்துட்டு அவனுங்களால் தப்பிக்க முடியாது, நீங்கள் எதுவும் காலப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க நியூவை வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்க்கும்போது பார்த்தோன்னா ரெண்டு பேரும் அப்படியே கரை ஒதுங்கி கிடக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக பிளட் எல்லாம் வந்து ஆடாமல் செய்யாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே பதட்டப்படுறா. அதுக்கு பிறகு அவனை போய் எழுப்பி விட அவனும் எந்திரிக்கிறான். அவனோட கையில் வந்துட்டு காயம் இருக்கிறத பார்த்துட்டு எப்படி இதை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் நம்ம குதிக்கும் போது அவன் ஷூட் பண்ணால அப்போ வந்துட்டு அந்த புல்லட் வந்து உள்ளே போயிடுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் பதற ஹீரோயினோ அதெல்லாம் எதுவும் இல்லை, நமக்கு யார் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்படி சொல்கிறா.